நீட் மறுதேர்வு நடத்தும் முடிவை கைவிடுக என பிரதமர் மோடிக்கு திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தி கடிதம் எழுதியுள்ளார். அதெல்லாம் ஓகே சார். வேற என்ன? ஆனா பூரா தப்பா எழுதிருக்கீங்க. கொள்ளைக்காரனுக்கு வெள்ளைக்காரன் எழுதிருக்கீங்க. கொள்ளை அடிக்க வந்திருக்கிறன்றதுக்கு வெள்ளை அடிக்க வந்திருக்கிறேன்னு எழுதிருக்கீங்க. எது வெள்ளை அடிக்க வந்து என்ன? ஏழைகளின் சின்னம் உதயசூரியன் என் வீட்டு வாசல்ல வேணா எழுதிட்டு போறேன். உன் வீட்டு வாசல் எப்படி இருக்குது? செவுரு எப்படி இருக்கு? பங்களா காம்பவுண்ட் எப்படி இருக்கு? கேட் எப்படி இருக்குது? கேட்ட பார்த்தாலே பயமா இருக்கு. 10,000 ஏக்கர் நீங்க ரொம்ப ஏழைங்க. ஆமாங்க. இத வச்சிட்டு இந்த ஊர்ல எப்படி தான் வாழ போறீங்க? எல்லாம் உங்க தயவு தாங்க. 1967 ஆரம்பிச்ச திமுக இன்னைக்கு 2026 ஆச்சு. இன்னைக்கும் செவுரு அப்படியே தான். இன்னைக்கும் அதே செவுரு தான், அதே ஏழைகளின் சின்ன உதயசூரியன் தான். அப்ப ஒருத்தர் இருந்துனா தெரியல, ஒருத்தர் உருப்படியா வாழ்க்கையில முன்னேறணும் தெரியுதா இல்லையா? ஏங்க அப்ப தொகுதிக்கு ஒண்ணு நல்லது பண்ண மாட்டீங்களா? நீங்க யார பார்த்து என்ன கேள்வி கேக்குற? தொகுதிக்கு நாங்க எதுக்கு நல்லது பண்ணணும்? ஊட்டியில எனக்கு சொந்தம், டீ தான் மத்தவங்களுக்கு எல்லாம் சொந்தம். அப்புறம் இந்த ஆப்பிள் தோட்டம், காபி தோட்டம், ஆரஞ்சு தோட்டம், ஹோட்டல்ல 5 ஸ்டார் 3 ஸ்டார் 2 ஸ்டார் இதெல்லாம் போக மீதி கஜானாவில் ஏதாவது பணம் இருந்தா நாட்டு மக்களுக்கு ஏதாவது செய்யலாமான்னு சிந்திப்பேன். ஐ பெரியசாமினா ஐ பெரியசாமியா இருக்கணும். நேருனா நேரு, துரைமுருகனா துரைமுருகன். அப்ப உழைச்சுவேன். உனக்கு அப்புறம் உன் மழையா, அதுக்கப்புறம் உன் பேர நாங்க தலைவர் ஆகவே கூடாது. கடைசி வரைக்கும் செயலாளர் வந்து செத்து போயிடணும் இல்லையா? நீங்க கொடுக்கல, தமிழக வெற்றிகழகம் கொடுத்துச்சு, இன்னைக்கு ஏஞ்சி நின்றுச்சு. சாமானியன் மொத்த பேர் நின்ட்டான். இப்ப ஏங்க ஒரு ஆட்டோ ஒண்ணு சட்டமன்றம். மதிப்புக்குரிய பிரகாஷ் ராஜ் சார், ஹாய் சலாம். டிரைவர் பையலாம் எம்எல்ஏ ஆக்குவியா அப்படின்னீங்களே. முதலமைச்சர் பையன் துணை முதலமைச்சர் ஆகும் போது டிரைவர் பையன் எம்எல்ஏ ஆக கூடாதா? நெப்போட்டிசம் ஏன் பண்ண முன்னாடி இப்படி போயிட்டு இருக்கு? எங்க பார்த்தாலும் ரெக்கமெண்டேஷன், டொனேஷன், டாமினேஷன், இன்ஃப்ளூயன்ஸ், லஞ்சம், வாரிசு அதிகம்னா ஏழை மக்கள் எங்க போவாங்க? கஷ்டப்பட்டு ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குறவன் என்ன பண்ணுவான்? லஞ்சம் வாங்காம வேலை செய்யற ஆபீசர் என்ன பண்ணுவான்? கஷ்டப்படுற விவசாயி என்ன பண்ணுவான்? ஒத்தையா போய் தலையை தூக்கணும் என்ன பண்ணுவான்? எங்க தலைவர் இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு. வெறும் எம்எல்ஏ எல்லாம் கிடையாது, சட்டமன்றத்தின் கொறடாவே என் தம்பி சபரிதான். திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் வீட்டில் இருந்தே தமிழக வெற்றி கழகத்துக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. திமுக மாவட்ட செயலாளர் வீட்டில் இருந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. வைகோ சொல்றாரு வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் உங்களுக்கு ஓட்டு போட்டவங்க தானே வைகோவே சொல்றாரு. உங்க வீட்டுக்கு ஓட்டு போட்டவங்க அப்ப உங்க விசுவாசம் எங்க போச்சு? உன்னை காதலிச்சே நம்ம சேனலோடைய வளர்ச்சிக்கு நீங்கள் கான்ட்ரிபியூஷன் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த QR கோட் மூலமாக உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை நீங்கள் கான்ட்ரிபியூஷனாக நம்ம சேனலுக்கு அடிக்கலாம். நன்றி. நேற்று அவருடைய காணொலியில் பார்த்ததுல நான் தான் முழுக்க காரணம். இனிமே திமுக எப்படி அப்டேட் ஆகணுன்றதை நீங்க சொல்லுங்க. எப்படி இந்த இயக்கத்தை வழி நடத்தின்னு போகணும், அடுத்த கட்டத்துக்கு திமுக எப்படி பரிமாணிக்கணும்னு நீங்க கேட்கறாரு. இவ்வளவு நாள் சுத்தி இருந்தவரை கேட்டது இப்போ மக்கள்கிட்ட நேரடியாக மக்கள்கிட்ட வந்துட்டாரு. கொண்டு வந்துட்டா மக்கள். சாப்பிட்டு 10 நாள் ஆச்சம்மா, 10 ரூபாய் தர்மம் கூடமா. என்ன இது காம்பவுண்ட் குள்ளெல்லாம் வந்து பிச்சை எடுக்கிறீங்க? இந்த கூட்டத்துல போய் நீங்க லைவ் போட்டீங்கன்னா இது என்ன செய்யும்? இதுல தான் கெத்து அப்படின்னு காட்டுவதற்காக அதை பயன்படுத்தி கொள்ளும். அதைத்தான் இந்த கும்பல் செய்திருக்கிறது. வெறும் இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் ஆட்சியா இல்லாம ரியல் ஆட்சியா நடத்துங்க. ரீல்ஸ் வந்து நல்லா போடுறீங்க தம்பி. உதவாநிதியா இருக்கட்டும், இல்ல பிரேமலதா விஜயகாந்தா இருக்கட்டும், இவங்க எல்லாம் அதைத்தான் செய்திருக்கிறார்கள். இதுல பாத்தீங்கன்னா பிரேமலதா விஜயகாந்த் பேசுறாங்க. அப்ப இது வந்து குதிரை பேரத்துல வராது, இது வந்து கூட்டணியில வரும். நாளைக்கு நீங்க வந்து ராஜ்யசபா சீட் எதுக்காக வாங்குனீங்க? நீங்க கூட்டணிக்கு நிபந்தனை வச்சீங்களா வைக்கலையா? இன்னைக்கு எத்தனை வச்சு வச்சிருக்கீங்க? ஒரே ஒரு எம்எல்ஏ, அதுக்கு வந்து ஒரு எம்பியா? அப்ப நான் மட்டும் நான் இழுச்சவாடா, ராத்திரிலாம் படுத்தா தூக்கமே வர மாட்டேங்குது. நீங்க வந்து உங்களோட விடுதலை சிறுத்தைகள் சீட்டு கம்மி, உங்களை கூட ஜெயிச்சாங்களா இல்லையா? உங்களோட IUML வந்து சீட்டு கம்மி, உங்களை கூட ஜெயிச்சாங்களா இல்லையா? 2 கம்யூனிஸ்ட் உங்களோட வந்து டபுள் ஹாஃப் தான் வாங்கியிருக்காங்க. அவங்க உங்களோட கூட ஜெயிச்சிருக்காங்க. என்ன பண்ணீங்க? ஓப்பனா சொல்லவா, நீ ஒருத்தே கிடையாதுடா. அதெல்லாம் அவருக்கே தெரியும். ஒருத்தர் வேஸ்ட் இவன், ஜீரோ. அதே குழி தோண்டி வச்சிருக்காங்க. ஆமா போட்டுருக்காங்க. உள்ள செத்துரு நீங்க எல்லாம். எதுக்கு நீங்க உயிரோட இருக்க? அப்போ நீங்க கட்சிக்கு என்ன கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கீங்க? கூட்டணிக்கு என்ன கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கீங்க? அப்போ உங்களுக்கு எதுக்கு இவ்வளவு சீட் கிடைச்சது? எதுக்கு நீங்க எல்லாத்தையும் விட்டுட்டு திரு ஏவாவுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா வணக்கம் வைக்கிறீங்க? அப்ப அது என்ன பேரம் கணக்கு? ஏதோ தொடர்பு இருக்குமோ என்ற சந்தேகம் எல்லோருக்கும் ஏற்பட்டிருக்கிறது.
அமைச்சரவையில் பங்கு கொடுப்பது அப்படிங்கிறது பேரம் அப்படின்னு ஆகுமா? திரு சி.வி. சண்முகம் பகிரங்கமா சொன்னாரு. அப்ப ராஜ்யசபா சீட் கேட்டீங்களா இல்லையா? நீங்க வந்து ராஜ்யசபா சீட் ஜெயிச்சீங்களா? அவ்வளவு எம்எல்ஏ வச்சிருந்தீங்களா? அப்ப நீங்க பேரத்துல சேராதா? எங்களுக்கு இவ்வளவு சீட்டும் கொடுங்க, அதான பேரம். நான் பொம்பளை ரொம்ப மதிக்கிறேன், ஆனா இப்ப எனக்கு வேற வழியே இல்லமா. பிரேமலதா விஜயகாந்த் பேசுறாங்க. அவர் உங்களுக்கு ராஜகுருவாக இருக்கலாம், அதனாலேயே அவரை நீங்கள் அரசு பதவியில் வைப்பது தவறு அப்படின்னு சொல்லிட்டு. இதே கேள்வியை அவரை பார்த்து கேட்கிறேன். உங்களுக்கு தம்பி என்றால் உங்கள் வீட்டில் வைத்துக் கொள்ளுங்கள், எதற்காக ராஜ்யசபாவுக்கு அனுப்பினீர்கள்? இனிமே நீ ரெடிமேடு தகுதிக்கு மீறி பேசாத. அடுத்து வன்னி அரசுக்கு வருவோம். மூட நம்பிக்கைகளை நீங்கள் அனுமதிக்க கூடாது. கடவுள் இல்லை, கடவுள் இல்லை, கடவுள் இல்லவே இல்லை. கடவுளை கற்றுத்தவன் முட்டாள், கடவுளை பரப்புனவன் அயோக்கியன், கடவுளை கும்பிடுறவன் காட்டுகிறான் பேர். இப்ப என்னுடைய கேள்வி, கருணாநிதியின் பேரன் உதவாநிதி, கருணாநிதிக்கு இருக்கக்கூடிய அத்தனை குணாதிசயங்களும் அத்தனை திறமைகள்னான திருட்டு திறமையும் சேர்த்தான், அப்படியே உதவாநிதிக்கும் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாமா? இவனும் திருடன் தான், இருந்தாலும் கேட்கிறேன். டேய், இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. ஸ்டாலின் தொடர் இல்லையா? நிச்சயமா தொடர், அந்த அப்பன் தொடர் இல்லையா? அப்படி எதிர்பார்ப்பது மூட நம்பிக்கை இல்லையா? அப்ப எந்த அடிப்படையில இந்த உதவாநிதி துணை முதலமைச்சராக நியமிக்கப்பட்டான் அப்படின்றத நீ விளக்கணும்ல. அடுத்து உதவாநிதி வரான். இவன் பெரிய அறிவாளி, இவன் கண்டுபிடிச்சிட்டான். 65% மக்கள் உங்களை நிராகரித்திருக்கிறார்கள். சரி, சேப்பாக்கத்தில் நீ எவ்வளோடா வாங்கின? நீ என்ன 90% வாக்குகள் வாங்கிட்டு வந்தியா? இல்ல, உனக்கு எதிராக 60% மக்கள் வாக்களித்திருக்கிறாங்க இல்லையா? அப்போ நீ எப்படி உறுப்பினரா உள்ள வர? உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னி. முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு ரத்தம் காணிக்கிறேன் உனக்கு தக்காளி சட்னி. இவங்க எல்லாம் சொல்ற மாதிரி அந்த சோஃபால என்ன போச்சு அப்படின்னா எனக்கு அது 3 நாள் எனக்கு புரியல. ஆக்சுவலா சோஃபா போகிறது, அதன் பின்னாலேயே முதலமைச்சரும் செல்கிறாருன்ட்டு. ஆமாம்பா, இதுக்கு முன்னாலே எல்லாம் முதலமைச்சர் இல்லத்தை நோக்கித்தான் எல்லோரும் வருவார்கள். முதலமைச்சர் வீட்டில் பெரிய பெரிய சோஃபாக்கள் இருக்கும். முதல் முறையாக பல கட்சி அலுவலகங்களை தேடி செல்கிறார். 35 வருஷமா ஒன்னால ஒரு நல்லவரை புரிஞ்சுக்காம போயிட்டு இந்த சோஃபாவில் பணம் வருகிறதுனா இது என்ன ஜெய்சங்கர், நடிகர் ஜெய்சங்கரோட சிஐடி படங்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்த காலமா சோஃபாவில் பணத்தை வைத்து கொண்டு வந்து வைக்கிறதுக்கு. சரி, அப்படி பணத்தை வைத்து கொண்டு வர வேண்டும் என்றால் சோஃபாவை எல்லாருக்கும் தெரியாத மாதிரி கொண்டு வந்து வைப்பாங்களா? கொஞ்சமாவது பொது அறிவு இருக்க வேண்டாமா? ஏடா சங்கு சக்கரம் விடுற அளவுக்கு அவ்வளவு பெரிய மண்டை வச்சிருக்கிறியா? அதுல கொஞ்சமாவது அறிவு வேணாம்? கொஞ்சமாவது புத்தியை யூஸ் பண்ண வேண்டாமா? இன்னைக்கு அவளால இப்படி டிரான்சாக்ஷன் பண்ணிட்டு போறான் அப்படின்னும் போது கோடிக்கணக்கான பணத்தை சோஃபாக்குள் வைத்து கொண்டு வந்து வைத்தார் அப்படின்னு பேசுறது எவ்வளவு மடத்தனமான ஒரு கூற்று. கொஞ்சம் சும்மா இருக்கியா? நீ சும்மா இருப்பா. இந்த புண்ணாக்கு மட்டை கிட்ட போய் ரொம்ப பேசிட்டு இருக்கிற. என்ன வாட்டு போட்டுக்கிற? மண்டையில மசிறுதா இல்லைனா மூளையாவது ஊறுகாய் அளவுக்கு இங்கேயாவது இருக்க வேண்டாம். ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா? படைக்கல. மண்டையில மட்டும் அடிச்சிடாத, கொலைகேஸ்ல உள்ள போயிருவேன்.